வணக்கம். தேசிய மரங்கள் தினம் ஜூலை கடைசி ஞாயிறு. நாம் வாழும் பூமியில் ஏராளமான இயற்கை வளங்கள் உள்ளன. அவற்றில் முதன்மையானது மரங்கள். மனிதர்கள் சுவாசிப்பதற்காக காற்றில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடை மரங்கள் எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுகின்றது. அதை தான் மனிதர்கள் சுவாசிக்கின்றனர். மழையை வானத்திலிருந்து வரவழைப்பதற்கு இருக்கும் ஒரே வழி மரங்களை வளர்ப்பதுதான். இன்று நாம் சந்திக்கும் இன்னொரு சவால் காற்று மாசுபாடு. இதிலிருந்து தப்பிக்க மரங்கள் தான் நமக்கு கை கொடுக்கின்றன. மழை நீர் அது போகும் நிலப்பகுதி மேல் உள்ள மண்ணையும் எடுத்து போகின்றது. இதை தவிர்க்க ஒரே வழி அதிக அளவில் மரங்களை நடுவதுதான். அடுத்து வரும் காலங்களில் வெப்பச்சலனத்தை தாக்குப்பிடிக்க கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் இடங்களில் மரங்கள் நட்டு பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும். மரங்கள் அதிகம் உள்ள இடங்களில் வாழும் குழந்தைகளுக்கு ஆஸ்துமா வருவதற்கான வாய்ப்பு குறைகின்றது. அதிக மரங்கள் உள்ள பகுதியில் வசிப்பவர்கள் குறைவான அளவில் இதய நோய் மற்றும் வளர்ச்சிதை மாற்ற உடல்நல குறைபாடுகளை கொண்டுள்ளனர். மேலும் இதய அல்லது நுரையீரல் நோயாய் இறக்கும் வாய்ப்பும் குறைகின்றது என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். மரங்கள் சூழ்ந்த இடத்தில் வாழும் மக்கள் நல்ல ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழ்வதாக ஜப்பானிய ஆராய்ச்சியும் தெரிய வந்துள்ளது. மரங்களை வளர்ப்போம். நன்றி.